இப்போ பார்க்கணும். இப்போ ஒரே ஆப்ஷன் தான். ஒன்று, யாரெல்லாம் இந்த சார் அந்த சாரை பலி கொடுத்தே ஆகணும். திமுக பலி கொடுக்க தவறிவிட்டீர்கள் என்றால், ஒன்று ஆட்சியை காப்பாற்ற போறீர்களா, அந்த சாரை காப்பாற்ற போறீங்களா? இவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம். ஏன்னா இன்னைக்கு துரைமுருகனை தூக்கியிருக்காங்க. துரைமுருகனை ஏன் தூக்கியிருக்காங்க, யார் தூக்கியிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? பிஜேபி தூக்கியதாகவும், பிஜேபியில இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இடி வந்திருக்குன்னு சொல்லப்படுகிறது. உடனடியா டெல்லி புறப்பட்டு சென்றாரு சார், நைட்டோட நைட்டா போனாரு. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, உதயநிதிக்கு யாரெல்லாம் இடையூறாக இருக்கிறார்களோ அவர் கட்சிக்கு தலைமை பொறுப்பு வாங்குவதற்கு வருவதற்கு அந்த சீனியர் மோஸ்ட் அவர்களெல்லாம் அப்புறப்படுத்துவதற்கு ரஜினி வச்சு பேசியும் அப்புறப்படுத்த முடியவில்லை. உதயநிதிக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர்களை எல்லாரையும் அவர்களை பற்றின தரவுகளை இங்கிருந்தே உள்ளடி வேலை பார்த்து எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி அங்கிருந்து அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்க. ஒரு இடி வருதுனாக்கா முகாந்திரத்தின் அடிப்படையில் வருவாங்க. அந்த முகாந்திரத்தை அனுப்பியது யார்? பிஜேபி கிடையாது. திமுகவிற்காக உதயநிதிக்காக உள்ளடி வேலை செய்து அனுப்பியிருக்காங்க. ஆனா வெளியில எப்படி தெரியுமா தெரியும்? பிஜேபி எங்களை பழிவாங்க வந்து விட்டது, பிஜேபி மத்திய அரசு அடக்குமுறை செய்கிறது, இப்படிதான் ஒரு விஷயம் வெளியில வரும். ஆனா நடந்த விஷயம் வேறு. ஏன் அப்படி செய்யறாங்கன்னா, நேரடியாக மூத்த அமைச்சர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். சீட்டு கொடுக்கல என்ன ஆகும்? நீங்க இப்போ உதயநிதி துரைமுருகன் சீட்டு கொடுக்கல, வேற ஒரு ஆளுக்கு அந்த தொகுதியில கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்தையும் திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இப்ப நேருவை மீறி திருச்சிலையோ, இந்த பக்கம் மதுரையில பாத்தீங்கன்னாக்கா திமுகவை பொறுத்த வரைக்கும் மூர்த்தியை மீறியோ அந்த மாதிரி செய்ய முடியாது. இப்ப இந்த நபர்கள்லாம் சீட்டு கொடுக்காட்டி வேற ஒரு ஆளை உதயநிதி போட்டா இவர்களே தோக்க வைப்பாங்க. அப்ப திமுக தோற்கும். அப்ப கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வரக்கூடாது. உதயநிதி நினைக்கிற ஆள் வரணும், உதயநிதி தலைமை பொறுப்பு வரணும். சீனியர் மோஸ்ட் பேட்ச் எல்லாம் எங்க தாத்தா எங்க அப்பாவோட முடிஞ்சு போச்சு, என்கிட்ட வராதுன்னு ஒரு விஷயத்த செய்யறதுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, எல்லாரும் பத்தின தரவுகளையும் எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி வழக்குல சிக்க வச்சிட்டா, வழக்கு இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் இந்த முறை சீட்டு கொடுக்க முடியாது, எங்களுக்காக நீங்க வேலை செய்யுங்க. சிம்பிளா வேலை மட்டும் களத்துல செய்வாங்க, சீட்டு கிடைக்காது. உதயநிதி அரியணையில் அமர்த்துவதற்காக திட்டமிட்டு போடப்பட்ட அஜெண்டான்றதான் ஒரு செய்தி. அப்போ அரசியல் நகர் உங்களுக்கு புரியுதா? சீனியர் மோஸ்ட் நபரை இவ்வளவு பிளான் பண்ணி அகற்ற முடிஞ்ச உங்களால, இந்த திருட்டு பய செஞ்ச அயோக்கியத்தனம் பண்ணால, இதற்கு இது வரைக்கும் வாய் திறக்க மௌனிச்சு கிடக்குறீங்க. இதற்கு ஒரு நியாயம் கிடைக்கல. யார் அந்த சார்னு கேட்டாக்கா, ஒரு ஆளு உட்காந்து வெக்கம் இல்லாம வன்னியரசு சினிமா பட டைட்டில் போல இருக்கிறதா, எவ்வளவு எகத்தால இருக்கணும். தம்பி பாதிக்கப்பட்டது ஒரு பெண், புரியுதுங்களா? ஒரு மாணவி தந்தைக்கு இன்னும் சொல்ல போனா பெண் பிள்ளையை பெற்ற நபர்களுக்கு தான் ரொம்ப ஈஸியா ஒரு இன்டர்கனெக்ட் ஆகும். ஆரம்ப காலத்துல ஒரு சொல்லாடல் பயன்படுத்துவார்கள். என்ன சொல்றாரு தெரியுமா? பொம்பளை பிள்ளையை பெற்று வச்சுட்டு வயிற்று நெருப்பு கட்டிட்டு சுத்துறோம். இப்ப அந்த நெருப்புன்றது திமுகவா இருக்கு. இவங்க பார்வைப்படாம இருந்தாலும் பிள்ளைகள் பத்திரமாக போய் விடும் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு திமுகவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், திமுகவும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு, திமுகவும் 2000 ரூபாய் நோட்டு ஒண்ணு. ஏன்னா பாக்குறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், பயங்கரமான வேல்யூ உள்ள நோட்டு அதுவாக தான் இருக்கும். 10 காசு மக்களுக்கு பிரயோஜனப்படாது. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் திமுக பொழுது மாணவ இயக்கங்கள் இந்த விஷயத்தை